ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் பொங்கும், ஆஹா எவ்வளவு பெரிய சத்தியம் புரிஞ்சுது, இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல துக்கமே இல்லையடான்னு புரியும். இன்னொரு பக்கம் பெரும் துக்கம் பொங்கும், என்னடா இவ்வளவு வருஷத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரும் ஒரு கண்ணில் இத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டமேன்ற துக்க கண்ணீரும் பொங்க வைக்கும் பரம சத்தியம் இது, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அத உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தை பேஸ் பண்ணி தான் உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுவீங்க. அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்கால முடிவையும் எடுப்பீங்க. என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல எந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகள் எடுக்கலாம், மேஜரான உங்களுடைய எல்லா முடிவுகளையும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அதாவது உங்களால என்னென்னலாம் சாதிக்க முடியும், எதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க, எதெல்லாம் நீங்க தோப்பீங்க, என்ன பண்ணா, இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கருத்துக்கள் வச்சிருக்கீங்க. அது மொத்தமுமே சத்தியம் சாராத கற்பனை கட்டுரு. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய சத்தியமும் அளவில்லாத உற்சாகமும் தெளிவும் அப்படியே ரீசெட் பட்டனை தட்டி விட்டு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குங்க.